கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாமா? கிளவுட் வித் டெவாப்ஸ் படிக்கலாமா? ஏடபிள்யூஎஸ் படிக்கலாமா? அப்படின்ட்டு நெறைய கன்ஃப்யூசிங்ல இருக்காங்க. இது ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற மேஜர் இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது. நான் அவங்கள்கிட்ட இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்காதீங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது ஒரு ஃப்ரெஷரா உங்களால உள்ள போ முடியாது. உங்களால கிளவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் நெறைய பேர் கிளவுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால, இப்ப ரீசென்ட்டா நாங்க ஒரு அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் சர்வே எடுத்து பார்க்கும்போது, நாங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்ப அவங்க ஸ்டூடண்ட் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாமா? படிக்கக்கூடாதா? அதுக்கான சொல்யூஷன் இப்ப நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாம். அத வந்து வெறும் கிளவுட் வித் டெவாப்ஸா படிக்கக்கூடாது அப்படின்றது தான். நான் பெர்சனலா சஜெஸ்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிளவுட்ல வந்து மேஜரா 3 பாப்புலர் சர்வீஸ் புரொவைடர்ஸ் இருக்காங்க. நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் AWS அமேசான் வெப் சர்வீஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அஸ்யூர். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, GCP அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் AWS படிக்கிறதுனால, AWSக்கு வந்து காம்படிஷன் பயங்கர அதிகமாயிருச்சு.